ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எஸ்குவேர். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பைத்தான் டியூப்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பைத்தான் லிஸ்ட்டோட ஃபீச்சர்ஸ், அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து டியூப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுவுமே மல்டிபிள் ஐட்டம்ஸை ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டு நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சிருந்து அப்படின்னா டியூப்பிளும் இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ லிஸ்ட் வீடியோ இன்னும் பார்க்காதவங்க நான் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு டியூப்பிள் படிக்க வாங்க. ஓகேங்களா? ஸோ டியூப்பிள் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ லிஸ்ட்டில் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு ஆர்டர்டு டேட்டாஸாக இருக்கும். சேஞ்சபிள், நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ டியூப்பிள் அப்படிங்கிறது இது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாம் உள்ளே கொடுக்குறோம். அது வந்து அதே மாதிரி தான் ஆர்டர்டாக தான் உங்களுக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னால் நம்ம டியூப்பிள் இன்ஃபர்மேஷன், இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் இங்கே அஸ் யூஷுவல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிஸ்ட்டுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எப்படி கொடுப்போம், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸுக்குள்ளால கொடுப்போம் இல்லையா? அதே இது இங்கே டியூப்பிள்ஸ்க்கு வந்து நம்ம இந்த பேரந்தசிஸ், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இதுக்குள்ளால் நீங்கள் எப்படி வேணாலும் டேட்டாஸ் கொடுத்துக்கலாம், என்ன டேட்டாஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம கொடுக்குறது ஒரு நம்பராக இருக்கலாம், தென் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அதே மாதிரி பாயிண்ட் வச்ச ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா பூலியன் வேல்யூஸ் எதுவாக வேணாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எதுக்குள்ளே இருக்கணும், பேரந்தசிஸ், ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் ப்ராக்கெட்ஸுக்குள்ளால இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுப்போ நம்ம சிஸ்டம் அதாவது நம்மளோட ப்ரோக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு டியூப்பிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த டியூப்பிள் இன்ஃபர்மேஷன் எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா, இட் இஸ் அ அன்சேஞ்சபிள் ஃபியூச்சர். அதாவது இங்கே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அப்டேட்டும் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவை யாராலையும் அப்டேட் பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாச்சுன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாஸை இந்த டியூப்பிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப யூஸி. நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி அதே தான், நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாஸுக்குமே இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் எப்போவுமே ஸ்டார்டிங் வித் 0. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 12ஓட வேல்யூ 0வாக இருக்கும், ஆப்பிளோட வேல்யூ 1, தென் 3.56ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், 2வாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? பேக்லேருந்து கவுண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்னென்னு எடுத்துக்கும், -1லேருந்து வரும். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல இது டியூப்பிள் இன்ஃபர்மேஷனாக சேவ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டித்தரேன். ஸோ அதுக்காக இப்போ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஏன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஒரு டியூப்பிள் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டியூப்பிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைண்ட் அவுட் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நம்மளால் அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் கொடுக்காம டேட்டாவை கொடுத்தா கூட அது வந்து ஒரு டியூப்பிள் இன்ஃபர்மேஷனாக தான் எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பின்னு கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டே கொடுக்கல, நான் ஜஸ்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், பஸ், கார், கொஞ்சம் நீங்கள் என்ன டேட்டா வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பஸ்ஸு, காரு, ட்ரெயின். ஓகே, போதும், எக்ஸாம்பிளுக்காக தானே. ஸோ இப்போ ஒரு 3 ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், பஸ்ஸு, கார், ட்ரெயினை. நான் ப்ராக்கெட்ஸ் போடலை. இப்போ நான் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் பின்னு கொடுத்தா கூட எனக்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எதுவாக தான் ஸ்டோர் ஆகிருக்கு, ஒரு டியூப்பிள் இன்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிளில் மல்டிபிள் டேட்டாஸ் கமா கொடுத்தீங்க அப்படின்னாலே அது ஒரு டியூப்பிள் இன்ஃபர்மேஷன். ஸோ டியூப்பிள் இன்ஃபர்மேஷன்னா என்னது, உங்களால் அதை ஆக்சஸ் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அப்டேட் ஆர் டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதை உங்களுக்கு லைவாக இப்போ செஞ்சு காட்டித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணுன்னா இப்போ நான் பிரிண்ட் ஆஃப்னு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ ஏல இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் முதல்ல ஏன்னு ஓப்பன் பண்ணுறேன். இண்டெக்ஸ் நம்பர் போடுறதுக்கு எப்போவுமே ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு ஆப்பிளோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, இது 0, இது 1. கரெக்டாக? அப்போ 1ன்னு நான் போடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன் நம்ம ப்ராக்கெட்ஸ் எல்லாத்தையும். இப்போ நான் ரன் பண்ணுறப்ப பாருங்கள்,
ஸோ ஆப்பிள் அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சு. நான் மேலே கொடுத்துருக்கிறது வந்து இங்கே பிரிண்ட் பி கொடுத்ததுனால அது வந்து ரன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்பிள் அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு எங்கே வந்துருச்சு. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பியில் இருக்கக்கூடிய அந்த பஸ் எனக்கு அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா நான் பின்னு கொடுத்துக்கிறேன். தென் பஸ்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு என்ன இங்கே என்ன 0 கரெக்டுங்களா? அப்போ 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணாச்சுன்னா பஸ்ன்னு வருது இல்லையா? ஸோ ஆக்சஸ் பண்ணுறது இதே இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி 2 டியூப்பிள்ஸை ஆட் பண்ணி உங்களுக்கு கன்கார்டினேட் கூட பண்ணலாம். ஸோ கன்கார்டினேஷன்னா என்ன? 2 டியூப்பிளை ஜாயின் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இதில் a + bன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு பிரிண்ட் சி கொடுத்தேன்னா நமக்கு என்ன ஆயிருக்கும்? ஏல இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸும் பியில் இருக்கக்கூடிய டேட்டாஸும் ஜாயின் ஆகி எனக்கு சி அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் ரன் பண்ணுறப்ப பாருங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு ஒரு டியூப்பிளாக ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதிலையே நீங்கள் ரேஞ்சும் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பார்ப்போமா? ஒன்று எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப்னு ஓப்பன் பண்ணுறேன். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்னது? பேக்லேருந்து கவுண்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் பேக்கிலேருந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் -1லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ -1, இது -2, இது -3. ஸோ நான் இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏன்னு ஓப்பன் பண்ணி -3ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன தான் வரும் நமக்கு? -1 -2 -3. அந்த 12 தான் அவுட்புட்டாக வரணும். ஸோ பாருங்கள், 12 தான் அவுட்புட்டாக இங்கே வந்திருக்கு. நான் ஏ தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஏல தான் அது கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கு. ஓகேவா? இதே இதுதான் நீங்கள் ரேஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரேஞ்சில் வந்து ரேஞ்ச் கொடுக்குறேன், சியிலே கொடுக்குறேன். ஏன்னா சியில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு சியில் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ 1:2 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். 1:2 ரேஞ்சுனா என்ன? எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியணும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறோம். இடையில வந்து ஒரு கோலன் வைக்கிறோம் இல்லையா? அப்போ முதல்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து எதுவாக இருக்கணும்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ. எந்த இண்டெக்ஸ்லேருந்து உங்களுக்கு தொடங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல டிஃபைன் பண்ணுறீங்க. ரெண்டாவது நீங்கள் கொடுக்குறது வந்து எந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் முடியணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதா. ஸோ இதுலேயும் ஒன்று நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் இப்போது 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு எது வர வேல்யூ தான் டிஸ்பிளே பண்ணும்? 3ன்னு உள்ள வேல்யூ தான். அதாவது n-1 தான் டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் கொடுக்குறது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ. பட் இந்த வேல்யூ என்னது? டிஸ்பிளே நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை விட ஒன்று -5 தான் டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ எனக்கு 4 வரைக்கும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் அங்கே 5ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், 1லேருந்து 3 வரைக்கும் உள்ள வேல்யூ தான் நமக்கு டிஸ்பிளே ஆக போகுது இல்லையா? ஸோ அப்போ இது வந்து 12ங்கிறது 0, அப்போ அது டிஸ்பிளே ஆகாது. ஆப்பிள் தான் 1, அப்போ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. பஸ் வரைக்கும் டிஸ்பிளே ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இருக்க 2 டேட்டாவும் டிஸ்பிளே ஆகலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ரேஞ்ச் கொடுத்து கூட ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை கெட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? ஸ்டார்டிங்லேருந்தே, அதாவது எதுலேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து தொடங்கி நீங்கள் எது வரை வேணும்னு கொடுத்துருக்கீங்களோ அந்த வரைக்கும் உள்ள டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகி கிடைக்கும். ஓகேவா? இதே இது நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணுறீங்க. நான் இப்போ 2 நீங்கள் போட்டிருக்கேன். பட் என்ன கொடுக்கல? எண்டிங் ரேஞ்ச் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த 2லேருந்து பொசிஷன் ஸ்டார்ட் ஆகும். அதில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள். ஸோ நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 0 1 2 3.56லேருந்து ஆரம்பித்து நான் எண்டிங் வேல்யூ அங்கே மென்ஷன் பண்ணலை. இந்த ரேஞ்சோட எண்டிங் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணலை. அப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் வேரியபிளில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த 2க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. டியூப்பிள் வேல்யூஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்டேஷன்ஸ். டியூப்பிள் எப்படி அப்டேட் பண்ணலான்னு. என்ன அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ டியூப்பிள் வந்து அப்டேட் பண்ண முடியாது. கரெக்டாக நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். டியூப்பிள் வேல்யூவை அப்டேட்டோ டெலீட்டோ எதுவுமே நமக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ நான் அது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே செஞ்சு காட்டு தரேன். இப்போ A12ன்னு இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்? இண்டெக்ஸ் நம்பரை A0ன்னு போட்டாச்சுன்னா நம்ம 12 வந்து என்னவா வேணாலும் மாற்றிக்கலாம். கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து அப்படி மாற்ற முடியாது. நான் உங்களுக்கு லைவாக காட்டி தரேன். இப்போ நான் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 12ஓட வேல்யூ. இப்போ எனக்கு அந்த 12 மாற்றுற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டி தரேன். ஸோ 12ஓட வேல்யூனா 0 இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ A0 நான் வந்து வேறு ஏதாவது நம்பர் 1 கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு
print of ஏன்னு கொடுக்குறேன். இந்த லைன் ஆக்சுவலாக தேவையே இல்லை, ஏன்னா நமக்கு எந்த லைனில் என்ன வந்துடும், எரர் வர தான் போகுது. இருந்தாலும் சும்மா போட்டு காட்டி தரேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறப்போ என்ன வருது, டைப் எரர், tuple object does not support item assignment. ஓகேங்களா, உங்களால் ஐட்டம் அசைன் பண்ண முடியாது, வேல்யூவை அப்டேட் பண்ண எதுவுமே முடியாது. ஓகேவா, அதுதான். ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேரியபிளில் கொஞ்சம் டேட்டா சேவ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான், அதை மாற்ற எல்லாம் முடியாது உங்களால். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி டெலீஷனுமே உங்களுக்கு காட்டி தரேன். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இதுக்கு இடையிலே போடுறேனே, அடுத்தது போட்டாலும் பிரச்சனை இல்லை, வேணாம், இதை எடுத்துகிட்டே காட்டி தரேன். ஸோ இதில் அதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, ஏதாவது ஒரு வேல்யூவை கூட ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது கூட இங்கே பண்ண முடியாது. லிஸ்ட்டை நமக்கு பண்ணிக்கலாம், இந்த கொடுத்துருக்க டியூப்புளுக்கு கூட இன்னும் ஏதாவது வேல்யூவை ஆட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே பண்ண முடியாது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு a.append ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் வேல்யூ ஆட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ நான் இங்கே 1 2 3 4னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு நார்மல் லிஸ்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும், இந்த 1 2 3 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து அந்த 3.56க்கு பிறகு போய் ஆட் ஆகும், அந்த ஏங்கிற வேரியபிளில் போய் ஆட் ஆகும். ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன நடக்காது, ஆட் ஆகாது. நான் ரன் பண்ணி காட்டி தரேன். இதில் என்ன வந்திருக்கு, tuple object has no attribute append. appendங்கிறது டியூப்பிளில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துருச்சு, ரிசல்ட்டு வந்துருச்சு. கரெக்டாக. ஸோ உங்களால் ஆட் பண்ணவும் முடியாது வேல்யூ. அதே மாதிரி இப்போ ரிமூவ் பண்ணி பார்ப்போமா, ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, டெலீட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஒரு வேல்யூவை. remove போட்டு அந்த 12 நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, ஏங்கிறது நான் முதல்ல வேரியபிள் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ remove அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம ரன் பண்ணுறப்ப என்ன வருது, tuple object has no attribute removeங்கிற ஒரு attribute tuple கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. del keyword பார்த்தோம் இல்லையா, del keyword யூஸ் பண்ணியும் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம பார்ப்போமா. ஸோ டெல்லுங்கிற கீவேர்டு போட்டு ஏன்னு போட்டு நான் இப்போ ஏல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பில் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். tuple object does not support item deletion. delete பண்ணுறத உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. புரியுதா. ஸோ உங்களால் என்ன இதெல்லாம் பண்ண முடியாது, அப்டேட்டோ டெலீட்டோ டியூப்பிளில் பண்ண முடியாது. வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மொத்தமாக டெலீட் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் அதில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாவை தான் அவங்களால டெலீட் பண்ணவோ அப்டேட் பண்ணவோ முடியாது. வேணால் என்ன பண்ணிக்கலாம், மொத்தமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த டெல் ஏ வந்து மொத்தமாக ஏங்கிற வேரியபிளையே மொத்தமாக டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன வருது, ஏ இஸ் நாட் டிஃபைன்டுனே வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் ஏன்னு இந்த மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. ரீசன் என்ன, ப்ரீவியஸ் லைனில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏங்கிற வேரியபிளே டெலீட் பண்ணிட்டோம். அதனால தான். வேணால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு முந்தின லைனில் ஒரு பிரிண்ட் ஏ கொடுத்துக்கிறேனே. இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ அந்த லைனில் வந்து டிஸ்பிளே ஆகுது ஏயோட வேல்யூ. பட் லைன் 5ல் என்ன நடக்குது, எனக்கு அது பிரிண்ட் ஆகலை. ரீசன் லைன் 4ல் ஏயை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் டியூப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எப்போவுமே நம்ம ஒரு டியூப்பிள் க்ரியேட் பண்ணுறப்போ நமக்கு நார்மலாக வேல்யூ அசைன் ஆகுது இல்லையா. இப்போ இதில் எல்லாம் அவங்களுக்கு நீங்கள் இந்த ஏன வேரியபிள் க்ரியேட் பண்ணி இந்த டேட்டாஸை கொடுக்குறப்பவே 12க்கு வேல்யூ 0, ஆப்பிளோட வேல்யூ 1, 3.56ஓட வேல்யூ 2, இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் அசைன் ஆகுது இல்லை. இதெல்லாம் தான் நம்ம பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது அன்பேக்கிங் கூட பண்ணலாம். அதாவது நீங்களாக நார்மலாக வேறு ஒரு உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை வேறு ஒரு நேமில் அசைன் பண்ணவும் உங்களால் முடியும். ஓகேவா. இப்போ நான் அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டித்தரேன். இப்போ இந்த பி அப்படிங்கிற நேமையே நம்ம எடுத்துப்போம். இல்லைனா இதுக்கு வந்து இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கா, இல்லைனா இருக்கட்டும், பின்னே இருக்கட்டும். இப்போ பி இதையே நான் உங்களுக்கு இப்போ அன்பேக்கிங் பண்ணுறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பஸ்ஸு, காரு, ட்ரெயின் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் நமக்கு வேறு ஒரு நேம் கூட கொடுத்து வச்சுக்க முடியும். அது கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, parenthesis ப்ராக்கெட்ஸுக்குள்ளால் அது என்ன நேமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணுற இப்போ நான் ஃபார் எக்ஸ்கமா வைக்கமா இசட்டுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு என்னது, பின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா, பிங்கிற வேரியபிள் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இப்போ நான் கொடுத்த இந்த நேமில் அசைன் ஆகிடும். அன்பேக்கிங்னு தான் சொல்கிறோம். அதாவது பஸ்ஸுங்கிறது எனக்கு எக்ஸில் சேவ் ஆகுது, காருங்கிறது ஒயில் சேவ் ஆகுது,
ட்ரெயினுங்கிறது இசட்டில் சேவ் ஆகுது. உங்களுக்கு வேணால் நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டி தரேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம கொடுத்தா என்ன நடக்குது, பஸ்ஸுன்னு வந்து அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேவா? ஏன்னா எக்ஸில் வந்து நம்ம என்ன சேவ் பண்ணிட்டோம், பஸ்ஸுங்கிற வேல்யூவை எக்ஸுக்கு மாற்றிட்டோம். அதே மாதிரி காரில் வந்து காரை தூக்கி ஒயில் மாற்றிட்டோம். இப்போ நான் இதில் ஒய் மூணையுமே நான் உங்களுக்கு காட்டித்தரேன். ஒய், ஓகே. ஸோ இதை வந்து ஒய்யாக மாற்றுறேன், இதை செட்டாக மாற்றுறேன். பாருங்கள், மூணுமே தனித்தனியாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், அன்பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? கொடுத்துருக்க நம்ம கொடுத்த இன்புட்டை வந்து இன்னொரு நேமில் இதே மாதிரி தனித்தனியாக கூட உங்களால் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டை கூட உங்களால் ஒரு டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்டார்டிங்கில் அது ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை ஒரு டியூப்பிளாக மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஓகேவா? அதாவது பாதி ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்த டேட்டாவை வந்து இனிமேல் யாரும் அப்டேட்டோ டெலீட்டோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டாவை உங்களால் ஒரு டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணோன்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு முதல்ல இங்கே வந்து லிஸ்ட் ப்ராக்கெட்ஸ் வந்து போடுறேன். ஸோ இப்போ இந்த ஏல வந்து என்ன இருக்குது, ஒரு லிஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு டியூப்பிளாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டா போதும், இப்போ நான் பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு டியூப்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சிம்பிளாக முடிச்சாச்சு. இவ்வளோ தான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் பிரிண்ட் பி கொடுத்து பாருங்கள். நான் முதல்ல பிரிண்ட் ஏ கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஏ கொடுத்தேன்னா நமக்கு வந்து அந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே டிஸ்பிளே ஆக போகுது. இது நான் பிரிண்ட் பி கொடுக்குறப்போ என்ன நடக்கும், பியில் என்ன ஸ்டோர் ஆகுது, ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அப்படியே ஒரு டியூப்பிளாக மாற்றி நம்ம பியில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் லைனில் ஏல என்ன இருந்துச்சு, ஒரு லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸுக்குள்ளால் அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். அதே இது பியில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, பேரந்தசிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளால், அதாவது ஒரு டியூப்பிள் இன்ஃபர்மேஷனாக வந்து அது ஸ்டோர் ஆகிருக்கு. அகெயின் உங்களுக்கு ஒரு டியூப்பில் திரும்பியும் ஒரு லிஸ்ட்டாக மாற்றணுன்னா அதுவும் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஒரு டியூப்பிள் இன்ஃபர்மேஷன் இப்போ பியில் வந்து நமக்கு ஒரு டியூப்பிள் தான் இருக்குது, கரெக்டாக. இப்போ எனக்கு அதை வந்து திரும்பியும் ஒரு லிஸ்ட்டாக தான் மாற்றணும் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும். ஸோ லிஸ்ட் ஆஃப் பி கொடுத்துக்கிறேன், ஏன்னா பியில் தான் நமக்கு இப்போ டியூப்பிள் இருக்குது. இப்போ கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் சி கொடுத்தேன்னா பாருங்கள். ஸோ லிஸ்ட்டாக இருந்தது டியூப்பிளாக மாற்றணுன்னா டியூப்பிள் ஆஃப்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேமை கொடுத்தா போதும். இதே இது ஒரு டியூப்பில் ஒரு லிஸ்ட்டாக மாற்றணுன்னா லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ டியூப்பிளாக மாற்றுறதுக்கு டியூப்பிள் ஆஃப் ஃபங்க்ஷன், லிஸ்ட் ஆஃப் மாற்றுறதுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இது எல்லாமே ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ், ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டியூப்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா இது வந்து ஆர்டர் டேட்டா தான். நீங்கள் எப்படி இன்புட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான், அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். பட் லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, லிஸ்ட்டில் உங்களால் அப்டேட் டெலீட்ங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணவோ இல்லை டெலீட் பண்ணவோ முடியாது. வேணால் மொத்தமாக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேசஸில் உங்களால் டியூப்பிள் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டியூப்பிள் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த டேட்டா டைப்புக்கான மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.